நண்பர்கள்ட்ட பேசி கோயம்புத்தூர். அதான் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான மாலை வணக்கம். கோயம்புத்தூர்ல நம்முடைய சிறு குறு தொழிற்சாலைகள், எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்யோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்பு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி பத்தி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க சார். நீங்க டிஎன்பிஎஸ்சில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார். மத்திய டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்னா எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கூட ஒரு செட் சிலபஸ் இருக்கும். சிலபஸ்ல இருந்து நீங்க கேள்விகள் கேட்கணும். நான் முன்னாடி சில கேள்விகள் நான் காட்டுறேன். நான் கேள்வி கேட்டதுக்காக 200 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை நடக்குது. இத்தனாயிரம் இளைஞர்கள் கனவுகளோடு தயார் பண்றாங்க. அதுல தமிழ் மொழியிலிருந்து, தமிழ் பாடத்திலிருந்து 100 கேள்விகள், வேற 100 கேள்விகள் வெளியிருந்து வருது, வேறு வேறு பாடத்திலிருந்து. 200 கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்லை. உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி நம்பர் 5. சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? நீங்களே பாருங்க. அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு பொருத்தம் 4 கொடுத்திருக்காங்க. நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன். இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை. இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடர்ல வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக் அடிப்பாங்க. ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பரிசோதித்து பார்க்க முடியும். ஒரு 10% அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம். அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா. சிலபஸ்லே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது. இரண்டாவது, சில சென்டர்ல குரூப் 4 தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சீல் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல, ஹாஃப் தான் சீலா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான். ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை, தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னு, அது வேற. ஆனா தேர்வு சிலபஸுக்குள்ள இருந்து வரணும். அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா. நானே அவங்க சார்பா நானே போராடுறேன், அது வேற. ஆனா குரூப் 4ங்கிறது ஒரே ஆண்டுல அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் 4 தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம். ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கோவில் மூடப்பட்ட பிறகு, கருவறை மூடப்பட்ட பிறகு, சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க? அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து 9:30 மணி 10 மணிக்கு சாமியை பார்க்கலாம். ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர் பாபு சொல்லுவாரு, அவன் திருப்பதியில 18 மணி நேரம் நிக்கிறான், இங்க 4 மணி நேரம் தான் நிக்கிறாங்க. நான் சொல்றது திருச்செந்தூர், பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவங்க. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் மேல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர், யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கண்ணா? கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு.
பாஜகவுடைய நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே. எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர், நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு உங்க 5.25 லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க. அதுலயே 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிருச்சு. அது கோவிலுடைய சொத்து. இரண்டாவது, கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா. அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும், அவங்கள ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் கட்டணம் வாங்குறோம். அவங்ககிட்ட வருடம் நாம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம். பல இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லோரும் இணைந்து, அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்னது தவறா போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல வாடகையே வரல. முதல்ல அதை பிடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ₹1 ₹2 வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல இடமெல்லாம் இருக்கு. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும். பட் என்னுடைய கருத்து, இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர். மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி 19,000 போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க சார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான். இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் 2 பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமா டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம். அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன், நீங்க பாருங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை. சாம்பிளுக்கு 2 பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு 2 கேள்வி ஒட்டுக்கா கேட்டேன். தயவா நீங்க பிரச்சனையாக கேள்வி கொஞ்சம் ஈஸியா கேளு, பிரச்சனை இல்லாத கேளு. நிதிஷ்குமார் பேர் அடிபடுது. நிதிஷ்குமார் பீகார் முதல்வருடைய பேரு பரிந்துரைக்கப்பட்டதாக நாங்கெல்லாம் செய்தியில போட்டிருக்கோம். அதனுடைய சூழல் சொல்லுங்க. பகிரங்கமா அறிக்கை எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு, இந்த மாதிரி சீமான் வரணும், விஜய் கூட்டணிக்கு அண்ணா. அது என்டிஏனுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க. நீங்க கேட்ட 2வது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா. நான் சொன்னது சரியா வராதுங்கண்ணா. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா. இன்னைக்கு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. 2027 வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு. புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த 5 ஆண்டுகள் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கன்னா, அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போறாங்க. நேரடியா மால்டீவ்ஸ் போறாங்க யூகேல இருந்து. அங்கிருந்து தூத்துக்குடி வர்றாங்க. அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியிருக்கிறாங்க. சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் பொறுத்திருப்போம். நல்ல ஒரு பெயர், நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்தா சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம் தான். அது இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் நல்ல ஒரு பெயர் வரட்டும். ஏன்னா யூகங்கள் அதை பற்றி சொல்வது எனக்கு அனுமதி இல்லைங்கன்னா நான் சொல்லவும் கூடாது, எனக்கு தெரியவும் தெரியாது. சம்பந்தப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் சொல்லுவாங்க. நன்றி அண்ணா. டேக் கேர் அண்ணா. பை அண்ணா. பை அண்ணா. இதை மட்டும் நான் குரூப்ல போட்டுறேன். அந்த ஈரோடு இப்ப கார்ல ஏறனே போறேன். கார்ல